இந்த அரசமைப்பு சட்டத்தால் தான் திருமாவளவன் போன்ற ஆட்கள் எல்லாம் கட்சி தொடங்கி இன்றைக்கு பேச முடிகிறது, தலைவர் என்ற நிலையில இருந்து கத்த முடிகிறது, பாராளுமன்றத்திலும் வந்து எச்சரிக்க முடிகிறது. இவர்களெல்லாம் வைக்கிற இடத்திலே வைத்திருக்க வேண்டும், கோவணம் கட்டி சாணி வார வைத்திருக்க வேண்டும். இதுதானே அவன் அப்பன் செய்தான், அதுதானே அவன் பாட்டன் செய்தான், அதுதானே அவன் முப்பாட்டன் செய்தான். அதெல்லாம் இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டதே. மேசையை முறுக்குகிறான், முழுக்கை சட்டை போட்டுக் கொள்கிறான், மேடையில் நின்று முழங்குகிறான். இவ்வளவு திமிர் திருமாவளவனுக்கு எங்கிருந்து வந்தது? இந்த அம்பேத்கரால் தான் வந்தது. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தால் தான் வந்தது. அவனை இருக்க வேண்டிய இடத்திலே இருத்தி வைத்திருந்தால், நிற்க வேண்டிய இடத்திலே நிப்பாட்டி வைத்திருந்தால், சாணி வார வைத்திருந்தால், மண் சுமக்க வைத்திருந்தால், மரம் வெட்ட வைத்திருந்தால், வெயிலில் காய போட்டிருந்தால், கல்லுடைக்கு வைத்திருந்தால், கொத்தடிமைகளாகவே உழல வைத்திருந்தால், அரை வயிற்றுக்கும் கால் வயிற்று கஞ்சிக்கும் கிடந்து உழல வைத்திருந்தால், இப்படியெல்லாம் நம்மை எதிர்த்து பேசுவார்களா? அதிகாரத்துக்கு ஆசைப்படுவார்களா? 2 பத்தாது 3 வேண்டும் என்று கேட்பார்களா? 3 பத்தாது 4 வேண்டும், ராஜ்யசபா வேண்டும் என்றெல்லாம் இவர்கள் கேட்பார்களா? எங்கிருந்து வந்தது இவர்களுக்கு இந்த இருமாப்பு, இந்த திமிர்? எல்லாம் இந்த அம்பேத்கரால் தான் வந்தது. இந்த ஒரு ஆள் ஒரு சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டான். இதை சங் பரிவார்களால் சொல்ல முடியாது. அம்பேத்கரை ஒரு நாளும் அவனால் இழுத்து பேச முடியாது. அதனால்தான் அம்பேத்கர் காலை தொட்டு வணங்குகிறார் மோடி. அப்படியே போய் பவ்யமா வணங்கி காலை தொட்டு ஷூவை தொட்டு கும்பிடுறார். கும்பிடும் போதே நீ எழுதிய சட்டத்துக்கு நாங்க வேட்டு வைக்க போறோம், ஆப்பு வைக்க போறோம் சொல்லிக்கிட்டே தான் கும்பிட்டு இருப்பார். அந்த மைண்ட் வாய்ஸ் அம்பேத்கருக்கு தெரிஞ்சிருக்கும். அம்பேத்கருடைய மைண்ட் வாய்ஸ் திருமாவளவனுக்கு கேட்டுருச்சு. அதனால்தான் நாங்கள் போராடுகிறோம். டேய் தம்பி, சும்மா இருக்காத, விடாத, இந்த கும்பலை வேடிக்கை பார்க்காதே, விடாதே, மக்களை திரட்டு, லட்சக்கணக்கிலே திரட்டு, எச்சரிக்கை விடு. தோழர்களே, அம்பேத்கர் எழுதிய அந்த அரசமைப்பு சட்டம் மதசார்பின்மை என்கிற மகத்தான ஒரு கோட்பாட்டை உள்ளடக்கமாக கொண்டிருக்கிறது. 3 முக்கியமான கோட்பாடுகள் இதிலே உள்ளன. ஒன்று செக்குலரிசம், இதெல்லாம் நீங்க எழுதி வச்சுக்கணும். 2வது புளூரலிசம், 3வது பெடரலிசம். செக்குலரிசம்னா மதசார்பின்மை, புளூரலிசம்னா பன்மைத்துவம்.